نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وقال الله تعالى أيضا ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام وقال الله تعالى أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله المولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أفضل أيام الدنيا أيام العشر وقال صلى الله عليه وسلم أيضا من كان له سعة ولم يضحى ولا يحضرن مصلانا صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களின் நேர்வழிக்கென்றே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் நாளை கியாமத் பரியந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற போகின்ற முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடனும் அவனினாலே அமானிதமாக கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடனும் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேசர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் ஏவி அவைகளை எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலகி இருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேசர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு வழிகாட்டிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பகலில் என்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், இரவில் என்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், அதே நேரம் கஷ்டங்களில் என்னென்ன நன்மைகளில் ஈடுபட வேண்டும், ஒரு மனிதனுக்கு சொகுசான வசதியான காலம் வரும் பொழுது அந்த மனிதன் என்னென்ன இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும், இது போன்று சோதனைக்குரிய காலங்கள் காலநிலை மாற்றங்கள் உருவாகி மக்களுக்கு அழிவுகளும் நஷ்டங்களும் ஏற்படும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, வணக்க வழிபாடில் ஈடுபடுவதை வழிகாட்டி ஒரு உம்மத்தை உருவாக்கியது மாத்திரமல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் முடியும் வரும் வரைக்கும் அவனை சதாவும் இறைவனை திக்ர் செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டும் இருக்கின்ற நல்ல மனிதர்களுக்கு ஒரு நேர அட்டவணையையும் வகுத்து கொடுத்துவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேசர்களே, எமது இந்த சமூகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் அதற்கு பின்னால் வந்த நல்லோர்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் இபாதத்தில் இருந்தாலும் சில காலங்கள் வந்தால், சில நாட்கள் வந்தால், சில நேரங்கள் வந்தால் அந்த காலங்களில் அந்த நாட்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஊக்குவித்த ஹதீஸ்களை வைத்து அவர்கள் அதிகமாக அங்கு இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தின் தலைப்பிறை தொடக்கம்
10வது பிறை வரும் வரை, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அதே போன்று ரமலானுடைய மாதத்தின் விசேஷமாக கடைசி 10 நாட்களும், அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களும், முஹர்ரம் மாதம், ரமலான் மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 3 மாதங்களிலும், முஹர்ரத்திலும் அந்த துல்ஹிஜ்ஜாவிலும் முதல் 10 நாட்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக இபாதத்துகளில் கழித்திருக்கிறார்கள். அதே போன்று ரமலானுடைய அந்த கடைசி 10 நாட்களையும் அது விசேஷமாக இபாதத்துகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த உதுஹிய்யாவுடைய அமலை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உதுஹிய்யா என்பது ஒரு உன்னதமான அமல். அது ஒரு சடங்கல்ல, அது ஒரு பராக்கல்ல, அது ஒரு காட்சி அல்ல. யார் யாரோ பெரு மாடுகளை ஆடுகளை கொண்டு வந்து கட்டி வச்சு அறுக்கிறார்கள். இதை பார்த்து ஏதோ ஒரு காட்சி அல்லது நிறைய இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஹஜ் பெருநாள் பிரகடனப்படுத்தப்படக்கூடாது. சகோதரர்களே, உதுஹிய்யா என்பது ஒரு மிகப்பெரிய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் ஒரு பிள்ளைக்கும் இடையில நடந்த அந்த மன அழுத்தம், அந்த மிகப்பெரிய தாற்பயம், அந்த மிகப்பெரிய ஒரு வணக்க வழிபாட்டை உருவாக்கிய ஒரு வணக்கமாக இந்த உதுஹிய்யா இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட மகனுக்கு ஒரு ஆபரேஷன் இருந்தா நாங்க எங்கட மகனை ஹாஸ்பிட்டல்ல நாங்க கூட்டிக் கொண்டு போவோம். நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, எந்த ஒரு வலியும் கிடையாது. மகன் கேட்பாரு, எனக்கு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்களா? இல்ல மகன், உங்களுக்கு இன்ஜெக்ஷன் அடிக்க மாட்டாங்க. என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்களா? இல்ல, உங்களை கொஞ்சம் பார்ப்பாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. இப்படி ஏமாற்றித்தான் சகோதரர்களே நாங்க எங்களோட பிள்ளைகளை சத்திர சிகிச்சைகளுக்காக, ஆபரேஷனுக்காக நாங்க கூட்டிக் கொண்டு போகிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்த தலைவர்களில் ஒரு தலைவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. கனவை கண்டார்கள். உள்ளேட்ட நேரடியாக முகத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னி அரா பில் மனாமி அன்னி அல்பஹு. மகனை பார்த்து நேரடியாக சொன்னார்கள், நான் கனவுல கண்டேன் உங்களை அறுக்கிறது மாதிரி. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அடிக்க கூட மனசு வராத எங்களுக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு ஏசினா கூட எங்களுக்கு ஆத்திரம் வருகிறது எங்கட பிள்ளைக்கு. ஆனா வாப்பா மகனை பார்த்து சொன்னாரு, மகன், அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் உங்களை அறுக்க போறேன். சகோதரர்களே, இன்றைக்கு ஹஜ் பெருநாள் நாள்ல இமாம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதே எங்களுக்கு தெரியும், பயப்பட தேவையில்ல, அறுக்க போனாருதான், ஆனா கத்தி அறுபடல, கடைசியில் ஆட்டத்தான் அறுத்தாரு. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை செல்லும் பொழுதே நாங்க தலையை குளிச்சுக்கிறோம். ஏன்? அறுக்க போனாங்கதான், ஆனா அறுபடலையே. மகனை அறுக்க முன் வந்தாரு, ஆனா அறுக்கல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, எனக்கும் உங்களுக்கும் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க போனாங்க, ஆனா அறுக்கல்ல என்றது. ஆனா அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது நான் என் மகனை அறுக்க போறது இல்லை என்று. அவருடைய மகனுக்கும் தெரியாது என்ற கழுத்து அறுபடாம ஒரு ஆட்டத்தான் அறுக்க போறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மகன் சொன்னார், தத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா. யா அபதி இஃஅல் மா துஅமர். வாப்பா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையா, நீங்க அதை செஞ்சிருங்க. நான் ஒரு நாளும் அதுக்கு எகென்ஸ்டாக, நான் அதுக்கு முரணாக இருக்க மாட்டேன். நீங்க அறுக்கும் பொழுது வலிக்கும், அந்த வலியை நான் பொருந்திக் கொள்வேன், நான் பொறுமையாக இருந்து கொள்வேன் என்று அழகிய முறையில் அந்த மகன் பதில் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, அறுக்கிற வாப்பக்கும் சரியா இதனுடைய முடிவுல நான் மகன் அறுக்க போறதில்லை என்று அறுக்க கொள்ள அவர் உறுதியாக அறுத்தாரு. நான் அறுப்பேன், கத்தி வெட்டிப்படும், ஏன மகன் கண்ணை பார்த்து கொண்டு அறுக்கணும், இதால ரத்தம் பாயும், ஏந்த கையால ஏந்த மகன் அறுக்கப்படுகிறார்.
என்ற அந்த உறுதியில தான் அவர் அறுத்தாரு. மகனும் என்னுடைய கழுத்து வெட்டப்படும் என்ற வாப்பட கையால நான் அறுக்கப்பட்டு துள்ளி விளையாட வேண்டிய இந்த காலத்துல நான் அறுத்து கொலை செய்யப்படுகிறேன் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த உறுதியில தான் மகனும் கழுத்தை கொடுத்தாரு. அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ் மாற்றினான் அந்த நிலவரத்தை. அது வேறு. இப்படியான ஒரு மன அழுத்தத்தை, ஒரு கவலையை சுமந்ததற்கு பின்னாலதான் எங்களுக்கு இன்றைக்கு ஆட்டை அறுத்து இறைச்சி வருது, மாட்டை அறுத்து இறைச்சி வருது. இப்படியான ஒரு சோகம், இப்படியான ஒரு மன அழுத்தத்துக்கு பின்னாலதான் எங்களுக்கு இன்றைக்கு உதுஹியா என்ற இந்த அமல் கிடைத்திருக்கிறது. இதனாலதான் இந்த வருத்தத்தை விளங்கோணம் என்றதற்காகத்தான் உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க இந்த உதுஹியா கொடுக்கும் பொழுது அந்த பிராணிய 7ஆம் தேதிக்கு வாங்கி 8ஆம் தேதியில் அறுக்க வேணாம். நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உதுஹியாவாக எந்த மாட்டை, எந்த ஆட்டை, எந்த பிராணிய நீங்க அறுக்க போறீங்களோ அந்த ஆட்டை, மாட்டை, பிராணிய நீங்க உங்களுக்கு பழக்குங்க. இந்தியாவுல ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆலிமை பத்தி சொல்லப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆட்டை அறுப்பாரு. உதுஹியாவுல எப்படி அறுப்பாருண்டா, அந்த ஆட்டை அவர் வளர்ப்பாரு, அந்த ஆடு அவரை பழகும். அவர் மதரசாவுக்கு ஹதீஸ் பாடம் நடத்துறதுக்காக வீட்டில இருந்து வரும் பொழுது அந்த ஆடு அவருடைய பின்னால் அப்படி ஓடி வரும். அவர் மதரசால பாடம் நடத்தும் வரைக்கும் மதரசாவுடைய அந்த முன் புத்தத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும். அவர் பாடம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த ஆடு அவருடைய பின்னாலேயே அப்படியே ஓடும். சகோதரர்களே, பெரியார்களே, கையால தீனியை கொடுத்து, கையால தண்ணியை கொடுத்து, கையால அந்த ஆட்டை செல்லம் பார்த்து வளர்த்த பொருளால இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அந்த ஹஜ் பெருநாள் தினமன்று அந்த ஆட்டிட களத்தில கத்திய வச்சு அறுக்கும் பொழுது எங்களை மனசுல ஒரு வேதனை வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வேதனையாவது நாங்க உணரணும். அதுதான் இந்த உதுஹியா என்பதாக இருக்கிறது. இந்த உதுஹியா என்னும் பொழுது தியாகம், ஒரு மனிதன் செய்கின்ற தியாகம் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உதுஹியா என்ற அமலுக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை, இவ்வளவு பெரிய ஒரு மன ரீதியான ஒரு உணர்ரீதியான போராட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஹஜ் பெருநாள் தினமன்று தொழுங்க, தொழுகத்தோட நீங்க அருங்க. சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் அந்த ஹஜ் பெருநாள் தினமன்று தொழுகையை நடாத்துவார்கள். நடாத்தி முடித்த உடனே தன்னுடைய அந்த உதுஹியாவுடைய பிராணியை கொண்டு வந்து அப்படியே அவர்கள் அறுத்து விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹஜ் பெருநாள் தினத்தை நாங்க தொழுகையை கொண்டு ஆரம்பிப்போம். அதே நேரத்தில் அதுக்கு அடுத்ததாக நாங்க உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றி விடுவோம். அதனால யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ தொழுகை உதுஹியா, தொழுகை குர்பானி, தொழுகை அறுப்பு என்று அந்த நாளை முடித்துக் கொள்ளுங்கள். அந்த நாள்ல எந்த கஷ்டமும் இல்லைண்டா சும்மா நாங்க பகலைக்கு பின்னிட்டு அந்த நாளை படுத்து கழிச்சுட்டு மறுநாளை கடுக்காம சங்கடம் ஒன்று இருந்தா அதுல பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைண்டா தொழுகைக்கு பின்னால ஹஜ் பெருநாள் நாள்ல உள்ள மிகப்பெரிய இபாதத் நாங்க எங்களோட உதுஹியாவுடைய பிராணி அடைந்தோம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்க பெருநாளை தொழுவோம், அப்படியே கூட்டமாக சேருவோம். உதுஹியா கொடுப்பவர்கள் அங்கு வந்து அவர்களுடைய உதுஹியாவை அறுத்து அவர்கள் பலியிடுவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உதுஹியா என்பது இவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்த ஹஜ்ஜில் கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்களை அவர்கள் அறுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கணக்கு பார்க்கும் பொழுது 1 கோடிக்கு மேலான அந்த உதுஹியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அந்த ஹஜ்ஜில் கொடுத்த அந்த குர்பானியுடைய பணத்தொகை வருகிறது. 63 ஒட்டகத்தை அந்த கையால் அறுத்தார்கள். மற்ற பேலன்ஸ அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அங்கே அறுக்க வைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும் எப்படி கஷ்டத்துடன் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வீட்டில 3 மாதமாக அடுப்பு பத்த இல்ல. அநேகமான நேரங்கள்ல ரொட்டியும் ஈச்சப்பழமும் ரொட்டியும் நெய்யும், சில நேரங்கள்ல ரொட்டியும் இறைச்சியும், இப்படி கஷ்டத்துல வாழ்ந்த போதிலும் அதில் அனஸ்ரதியெல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்தில் இருந்தார்கள். ஆனா ஒரு வருஷமாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதஹியாவை மிஸ் பண்ண இல்ல. கஷ்டம் வந்தது, யுத்தங்கள் நடந்தது, உயிர் பலிகள் போனது, இழப்புகள் வந்தது, அவர்களிடத்தில் வசதி இல்லாத நிலைமைகள் ஏற்பட்டது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்த அந்த 10 வருடத்திலும் ஒரு வருடத்திலாவது அவர்கள் உதுஹியா என்ற அமலை அவர்கள் விட்டது கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குர்பானி உதுஹியா என்பது இதொரு மிகப்பெரிய பாக்கியம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவன் பேரை சொல்லி ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுறத எப்படி விரும்புறான் என்றா, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறான். ஒரு மனுஷனுக்கு குழந்தையுடைய பாக்கியம் என்பது இதை போல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அவனுக்கு இல்லை. அவன் இருக்கும். ஏன்? அவன் ஒரு சந்ததி உலகத்தில் பிறந்து விட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா நாயன் அழகான அந்த கண் குளிர்ச்சியான ஆண் குழந்தை, பெண் குழந்தை, குறையற்ற அந்த பிள்ளைகளை மனிதனுக்கு கிஃப்டாக கொடுத்து விட்டு அல்லாஹ் மனிதனுக்கு என்ன சொல்றான்? நான் உனக்கு குழந்தையை தந்துகிறேன், இப்ப நீ என்ன செய்யணும் என்றா, உனக்கு வசதி இருந்தா ஒரு ஆட்டை அறுத்து அகீகாவாக நீ அதை கொடு. நான் குழந்தையை தாரேன், அதுக்கு பகரமாக நீ என்ற பேரை சொல்லி ஆண் குழந்தை என்றா அதுக்கு 2 ஆடு, பெண் குழந்தை என்றா அதுக்கு 1 ஆடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளையே கிஃப்டாக தரும் பொழுது நாங்க அல்லாஹ்வுக்காக செய்கிற ஒரு அமல் என்ன? ஒரு மிருகத்தை அறுத்து நாங்க பலியிடுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உதஹியா என்பது இது ஒரு மிக முக்கியமான அமல். 7 சஹாபாக்கள் வந்தார்கள். அந்த 7 சஹாபாக்களும் ஒவ்வொரு திருகத்தை போட்டு 7 திருகங்களுக்கு ஒரு உதஹியாவுடைய பிராணியை வாங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க ஒரு உதஹியாவுடைய பிராணி 7 பேர் சேர்ந்து வாங்கிக்கிறோம். இது கொஞ்சம் விலை கூட கொடுத்து வாங்கினோம் யா ரசூலல்லாஹ், விலை கொஞ்சம் கூடவாக இருக்கிறது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி மிருகமும் கொஞ்சம் கொழுந்து அகந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலுல் ரஹாயா அக்லாஹா வ அஸ்மனுஹா, நீங்க இத அருங்க. ஏன் தெரியுமா? ஆக சிறந்த உதஹியா அது தெரியுமா? நீங்க கூட விலை கொடுத்து வாங்குறது 3 லட்சமா, 4 லட்சமா, 5 லட்சமா, 7 லட்சமா, நீங்க கூட பணம் கொடுத்து வாங்குறீங்க. அதே நேரம் அந்த மிருகமும் நல்ல கொழுத்து தடையாக அடர்த்தியாக இருக்கிறதா? இதுதான் நல்ல உதஹியா, சிறந்த உதஹியா என்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் சந்தோஷத்தை பாருங்க. அந்த மிருகத்தை கத்தி அறுக்கல்ல 2 சஹாபாக்கள் 2 காலை பிடிச்சாங்க. இன்னும் 2 சஹாபாக்கள் முன்னால் உள்ள 2 காலை பிடிச்சாங்க. இன்னும் 2 சஹாபாக்கள் அந்த மிருகத்துடைய 2 கொம்பையும், ஒரு கொம்பை ஒத்தரு இன்னொரு கொம்பை ஒத்தரு பிடிச்சாங்க. மொத்தம் 6 பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது ஆண்ட கையில கத்தியை கொடுத்து சொன்னாங்க, அருங்க என்பதாக. அவர் அழுத்தாரு. 7 பேர் சேர்ந்து 7 மிருகத்துக்கு ஒரு மிருகத்தை வாங்கி அவர்கள் அங்கே உதஹியாவாக குர்பானியாக நிறைவேற்றினார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்தவர்கள். வீட்டில சாப்பிட சாப்பாடு இல்லை, தீனி இல்லை, அவர்களுக்காக அந்த வசதிகள் எதுவும் இல்லை, கஷ்டப்பட்டார்கள். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள்ல ஒரு வருடத்திலேயாவது உதஹியாவை கைவிடல. எல்லா வருஷத்திலேயும் ஒரு ஆட்டாருக்கு உதஹியா கொடுத்தார்கள். ஆனா விசேஷம் என்னென்றா, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆடு அறுப்பார்கள். ஒரு சஹாபி கேட்டாரு, நீங்க ஏன் 2 அறுக்கிறீங்க? சொன்னாரு, ஒன்று எனக்கு, இன்னொன்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகிட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகியும் அவருடைய பேரில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதஹியாவுடைய காலம் வந்தா
அவருடைய பேர்ல ஒரு மிருகத்தை அறுத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்லயும் ஒரு மிருகத்தை அறுத்தார்கள். சஹாபாக்கள் விட மாட்டாங்க. உங்களுக்கு மட்டுமா அறுக்கலும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பேர்ல அப்ப எங்களுக்கு அறுக்கலவா? ஏன்னா நாங்களும் ஒன்றை கொடுப்போமே, நபியோட பேர்ல நாங்களும் ஒன்றா அறுப்போமே. இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவுசானி பிஹாதா, இது எனக்கு அவர் உசிரோடு இருக்கும் பொழுதே சொல்லி வச்ச வசியம், அதனால நான் அந்த வசியத்தை நிறைவேற்றுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்களும் உதவியா கொடுப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வசியத்து செய்வோம். நாங்க மௌத்தா போன ஒரு காலத்துக்கும், மகனே உன்னிடத்தில் வசதி இருந்தால் நாம் கொடுத்து வந்த இந்த உதவியா பங்கை அல்லது நாம் கொடுத்து வந்த இந்த உதவியாவுடைய பிராணியை அறுத்து பலியிடு என்று பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்து வளர்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, சொர்க்கம் கட்டாயம், நரகம் ஹராம், ஏன் அவர் மௌத்தானதன் பின்னாலையும் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பேரில் அறுக்கோணும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌத்துக்கு பின்னாலையும் அவருக்காக ஒரு பிராணி இந்த ஹஜ் பெருநாளுடைய காலகட்டங்கள்ல அறுக்கப்படுறதை விரும்பினார்கள். அதனால வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தானாங்க. செய்வோம் வசியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு. நாங்க மௌத்தானாலும் காவல்ல, மகனே நான் ஒரு பங்கு போட்டு வந்தேன், அந்த பங்கை பள்ளியில போட்டுடு, அல்லது நான் ஒரு மிருகத்தை அறுத்து வந்தேன், உனக்கு வசதி இருந்தா நீ உனக்கு அறுத்துட்டு எனக்கும் ஒரு மிருகத்தை அறு என்ற அந்த வசியத்தை நாங்கள் செய்யணும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க முக்கியமாக இந்த காலகட்டத்துல அவதானிக்க வேண்டிய ஒன்றுதான், இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறது, ஒரு பணவீக்கம் உள்ள காலமாக இருக்கிறது. இதனால இதே போல இந்த மாட்டினுடைய ஆட்டினுடைய விலைகளும் உண்மையிலேயே அது உயர்ந்திருக்கிறது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மாடு விலை ஆடு விலை என்றதுனால நாங்க இந்த உதவியாவுடைய அமலை நாங்க ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. மாட்டினுடைய ஆட்டினுடைய விலை அது அதிகரித்து அது ஒரு மாஃபியாவாக மாறி அது கட்டுப்போக்குக்கு அடங்காததாக இருக்கிறது என்றால் நாங்கள் அதுக்கு மாற்று வழிகளை செய்யணும். அதுக்காக நாங்க உதகையாவ ஒரு போதும் விட்டுடக்கூடாது. இன்னைக்கு பாருங்களேன், உதகையாவுடைய கதை எடுத்தா இன்னைக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கிறது. 40,000, 45,000, 50,000 இப்படி நிறைய இடங்கள்ல பங்குகள் போகுது. இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் கொடுக்க இல்லை. இப்படி யாரும் பின்வாங்காதீங்க, வசதி இருந்தா நாங்க கொடுப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலேயே மாட்டிறைச்சிட விலை கூட. ஆனா நாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டோமா, யார்கிட்டையாவது கல்யாணத்துல, யார்கிட்டையாவது வலிமால அவங்க பிரியாணியில இறைச்ச போடாம மீன் கொடுத்தார்கள்? காரணம் என்ன? மாடு விலை என்றதுனா இல்ல சகோதரர்களே, அப்படி நடக்காது. எங்கட திருமணம் நடக்குது, எங்கட மத்த விஷயங்கள் நடக்குது, அவைகளுக்கெல்லாம் நாங்க மாட்டை அறுக்கிறோம், இறைச்ச பயன்படுத்துகிறோம், அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறோம். ஆனா உதவியா வந்தா மட்டும் ராத்தல் கணக்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கஞ்சப்பட்டு அல்லாஹ்வுக்காக இன்னஹாதா மின்க வ இலைக ஃபதகப்பல் மின்னி என்று சொல்லுகின்ற அந்த பாக்கியத்தை நாங்க நழுவ விட்டுடக் கூடாது. சகோதரர், 41,000 40,000 பங்கு போடப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மாதத்துடைய வருமானத்துல பிரிச்சு பார்த்தா அது 12 மாதத்துல வச்சு பிரிச்சு பார்க்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு ஒரு 300 சொச்சம் அல்லது ஒரு 400 ரூபாய் வரும். அப்படியான ஒரு பங்கு தான் போடப்பட்டிருக்கிறது. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அமல் இந்த அமல். நாங்க இந்த டைம்ல இதை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பிளக்காக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது என்று விட்டுடாம சகோதரர்களே, பெரியார்களே, நீங்க போடுறது ஒரு 40,000 தான். ஆனா அந்த பங்கால கிட்டத்தட்ட 750 800 குடும்பங்கள் அதனால அந்த உதவியாவுடைய இறைச்சியை புசிக்க போகுது. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு சில நேரங்கள்ல முழு ஊருக்கும் சதக்கா கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அது இப்படியான கட்டங்கள்ல கிடைக்கும். நாங்க முன்னாக வேண்டும், நாங்க கொடுக்க வேண்டும். கொடுத்து வந்ததை நாங்கள் விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, டீசல் விலை கூடிச்சு, பெட்ரோல் விலை கூடிச்சு. எப்பயாவது யாராவது வருஷம் போன சுற்றுலாவை நிறுத்தினாங்களா? இல்ல சகோதரர்களே, அதெல்லாம் பலமையை போட்டு நடக்கிறது. எல்லா உலகத்துடைய காரியங்களும் தொடராக அளவாக நடக்கும் பொழுது இந்த உதவியாவை மட்டும், இந்த விடயத்துல மட்டும் நாங்க கஞ்சத்தனம் பார்க்காம அந்தாந்த சகோதரர்களே தொடர்ந்தாக செய்து வந்தோம். கொடுப்போம்,
பரக்கத்தை அடைவோம் என்ற அந்த நோக்கில் இந்த உதஹியாவில் பங்குகளை நாங்கள் எடுப்போம். சகோதரர்களே, இதால பள்ளிக்கு எந்த லாபமும் இல்லை, இந்த கொமிட்டிக்கு எந்த லாபமும் இல்லை. உலமாக்கள் என்ற ரீதியில மக்கள் சில விடயங்களில் அநியாயமாக பின்வாங்கும் பொழுது அவைகளை சுற்றி காட்டி அவைகளை ஊக்குவிப்பது உலமாக்களுடைய கடமையாக இருக்கிறது. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த 7 சஹாபாக்களுடைய அந்த கொழுத்த அந்த பிராணியை பார்த்து விலை கொடுத்து வாங்கிய அந்த பிராணியை பார்த்து பாராட்டி அதை அழகிய முறையில் அறுக்க வைத்தார்களோ, இதை போன்று அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நானும் ஒரு அழகிய பிராணியை எடுத்து நல்லொரு பிராணியை எடுத்து அவனுக்காக அறுத்து பலியிடுவோம் என்ற அந்த எண்ணத்தில இந்த உதஹியாவில் நாங்கள் பங்கெடுப்போம். வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களுக்கும் இந்த உதஹியாவுடைய முதல் பத்தில் இபாதத்துக்களில் ஈடுபட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்று அதையும் பாக்கியமாக அடைந்து கொண்டு அந்த அஜ் பெருநாளுடைய தினத்தில் இந்த உதஹியாவை நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்துடுவானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு முழுமையாக ஒரு பிராணியை அறுக்கின்ற பாக்கியம் இல்லாவிட்டாலும் யா அல்லாஹ் அங்காவது சேர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கஷ்டங்கள் வரும் பொழுது யா அல்லாஹ் உன்னுடைய வணக்கங்களை கைவிடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடாதே யா அல்லாஹ். என்ன கஷ்டத்திலும் உனக்கென்று கொடுத்து வந்ததை கொடுத்து வரும் அந்த தைரியத்தை அந்த மன உறுதியை எங்களுக்கு தந்தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ஹஜ்ஜாஜிகள் வெளியாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய ஹஜ்ஜின் பரக்கத்தால் எங்களுக்கும் பரக்கத்தை செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்தை செய்வாயாக யா அல்லாஹ். எதிர்வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த வருடம் சென்றிருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜாஜிகளுடைய துஆ பிரார்த்தனையை வைத்து அந்த காசாவில் அந்த பலஸ்தீனத்தில் நடக்கின்ற அந்த அநியாயங்களை அந்த அட்டகாசங்களை நிறுத்திடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அங்கு கொலை செய்யப்படுகின்ற அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் அனைவர்களுக்கும் ஷஹாதத்தை கொடுத்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த ஹஜ்ஜாஜிகளுடைய துஆ பரக்கத்தை வைத்து முழு உலக முஸ்லிம்களுக்கும் ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களை நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். கடன் சோலைகளுக்கு பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்களுக்குள்ள மன நிம்மதியை உண்டாக்குவாயாக யா அல்லாஹ். ஒற்றுமையை உண்டாக்குவாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் எல்லா விடயங்களையும் பரக்கத்து செய்வாயாக. வாகல் தாவான